ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜாப் நேச்சர் பத்தி பார்க்க போறோம். நீங்க குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கான வேலைகள் எப்படி இருக்கும், நீங்க செலக்ட் ஆகக்கூடிய போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்குங்கிறதா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ குரூப் டியோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. டோட்டலா 32,438 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் உங்ககிட்ட 10th குவாலிபிகேஷன் கையில இருந்தா போதும். அதாவது நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தனி வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காத ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. அது போக எஸ்டர்டே பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு ரொம்ப நீட்டா நான் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். ஸோ ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், ஜென்ரலா இருந்தா என்ன பண்ணணும், எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தா என்ன பண்ணணும், பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருந்தா என்ன பண்ணணும்னு எல்லா டவுட்டும் கிளியர் பண்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஃபைனல் ஸ்டேஜ் வரை சொல்லி கொடுத்திருக்கேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப குரூப் டியோட போஸ்ட் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே அசிஸ்டன்ட் கூடிய ஒரு வேர்டு இருக்கும். சோ இப்போ நீங்க குரூப் டிக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு அசிஸ்டண்டா தான் உள்ள போவீங்க. ஓகேவா? அப்ப இந்த லெவல்ல இருந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னா என்ன மேம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. பிளஸ் அது போக ரொம்ப சீக்கிரத்திலே நான் வந்து ஒரு ஹையர் லெவல் போஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு ஜிடிசிஇ எல்டிசிஇ எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இத பத்தி நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். ஓகே, சோ இந்த போஸ்ட் வந்து பார்க்க போறோம். இந்த போஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். ஒர்க் ஷாப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாம ஓவர் வியூவா பாத்துறலாம், அதுக்கப்புறமா நாம வந்து டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ. ஓகேவா? சிஎன்டபிள்யூனா என்னன்னா கோச் அண்ட் வேகன் சொல்லுவாங்க. சோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச் அண்ட் வேகன் மெயின்டெனன்ஸ் பண்றதுதான் இவங்களோட வேலை. அடுத்து அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் டீசல். சோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசல் என்ஜின்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதை மெயின்டைன் பண்றதுதான் இவங்களோட வேலை. அடுத்து அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகாம். ஓகேவா? சோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ லோகோ பைலட் வராரு, ட்ரெயினை ஓட்டிட்டு வராரு. ஓகேவா? சோ ட்ரெயினை ஓட்டிட்டு வரும்போது அங்க சிக்னல் இருக்கும். அப்படிதானே? அந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னா ரெட், கிரீன் இந்த மாதிரி கலர் வந்து இருக்கும். அப்படிதானே? சோ ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல் அந்த மாதிரி இருக்கும். சோ ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த ட்ரெயினுக்கு என்ன சிக்னலை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத பண்றது யாரோட வேலைன்னா இந்த அசிஸ்டன்ட் அண்ட் டெலிகாம் இருக்காரு இல்லையா, சோ அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகாம் இருக்காரு இல்லையா, சோ இவரோட வேலை தான் அது. ஓகேவா? சோ என்ன வரக்கூடிய ட்ரெயினுக்கு என்ன சிக்னலை காட்டணும், அந்த இடத்துல இந்த ட்ரெயினுக்கு இந்த டைம்ல இந்த ட்ராக்ல வரக்கூடிய ட்ரெயினுக்கு இந்த டைம்ல என்ன சிக்னல் காட்டணும், ரெட்டா கிரீனா அந்த மாதிரி காட்டுறதுதான் இவங்களோட வேலை. ஓகேவா? அந்த சிக்னலை சேஞ்ச் பண்றது யாரோட இதுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். இவங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து வாக்கி டாக்கி மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், இல்ல ஒரு மெசேஜா வரும். அதை வச்சு அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிபார்ட்ஸ், அதாவது ஸ்டோர்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபீல்டு ஒர்க் எல்லாம் வேண்டாம் மேம், எனக்கு வந்து ஒரு ஆபீஸ் ஒர்க் மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ்ல முன்னாடி வைக்கலாம். அசிஸ்டன்ட் டிபார்ட் ஸ்டோர் அப்படிங்கும் போது ரயிலுக்கு தேவையான இல்ல ரயில்வேக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின்ல என்னெல்லாம் இருக்கும், அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கம்பியில இருந்து ஒரு பெரிய பெரிய பொருட்கள் வரைக்கும் இருக்கும். ஃபேன் இருக்கும், சீட் இருக்கும், அதே மாதிரி ஒரு வாஷ் பேஷன் வச்சிருப்பாங்க, பாத்ரூம்ல நிறைய பொருள் இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே ட்ரெயினுக்குள்ள நிறைய பொருள் இருக்கும். அப்படிதானே? அந்த ட்ரெயினுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ இங்க என்னென்ன பொருள்லாம் ட்ரெயினுக்கு தேவையோ அந்த பொருள் எல்லாமே இருக்கும். தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே கம்மி ஆகிருச்சு அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணும், திருப்பி ஆர்டர் போட்டு வாங்குறது. இது எல்லாமே யாரோட வேலைன்னா அசிஸ்டன்ட் டிபார்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த அதுல இருக்கக்கூடியவங்களோட வேலை. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய காலியாகக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே அவங்க கணக்கு சொல்லணும். எந்த ட்ரெயினுக்கு கொடுத்தாங்க, எங்க இந்த பொருள் போச்சுங்க கூடிய
ஒரு குண்டூசிக்கு கூட அவங்க என்ன பண்ணணும், கணக்கு சொல்லணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும், ஒரு சின்ன கம்பியா இருக்கட்டும், இரும்பு கம்பியா இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக் பொருளா இருக்கட்டும், பெரும்பாலும் பிளாஸ்டிக் இருக்காது, இரும்பு அந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க. சோ அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்க வந்து என்ன சொல்லணும், கணக்கு சொல்லணும். ஓகேவா? ரயில்வேக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கதான் இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல். இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் டீசல்னு. இவங்களோட வேலை என்னன்னா டீசல் என்ஜின் மெயின்டைன் பண்றது. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுதான் இவங்களோட வேலை. அடுத்து அசிஸ்டன்ட் ஆபரேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸை வந்து என்ன பண்றது, ஆப்ரேட் பண்றதுதான் இவங்களோட வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன் டிராபிக். ஓகேவா? சோ ரயிலோட சிக்னல் பாயிண்ட் அது எல்லாத்தையுமே என்ன பண்றது, மெயின்டைன் பண்றது. சோ மேனேஜ் பண்றதுதான் இவங்களோட வேலை. ஓகே, சோ இன்னும் டீடைலா நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேவா? ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்பேன், அதுல பார்ப்போம். அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின். நம்ம இது கூடவே பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்ப்போம், ட்ராக் மெயின்டெனர்னு ஒருத்தர் பார்ப்போம். ஓகேவா? சோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராக் மிஷின்ஸ். ஓகே, மிஷின்ஸை வந்து என்ன பண்றது, மெயின்டைன் பண்றது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனர்னு ஒருத்தர் இருப்பாரு. சோ இந்த ட்ராக் மெயின்டெனர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து தண்டவாளத்துல ஒரு சின்ன வண்டியில வந்து போவாங்க. ஒரு 2 பேரு 3 பேர் உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறது. ஏன்னா ரயில்வேங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். நம்ம ஒரு இடத்துல ஏறி இன்னொரு இடத்துல வந்து முத நாள் ஏறி மறுநாள் இறங்குவோம், இல்ல இன்னைக்கு ஏறி அடுத்து 2 நாள் கழிச்சு கூட இறங்குவோம். அப்போ அந்த அவங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய அந்த ட்ராக் வந்து கரெக்டா இருக்கா, ட்ராக் மெயின்டெனரோட வேலை வந்து அதுதான். ட்ராக் கரெக்டா இருக்கா, அந்த ட்ராக்ல ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கா. ஏன்னா வெயில் அடிக்குது, புயல் வருது, மழை இந்த மாதிரி நிறைய வெள்ளம் எல்லாமே இருக்கு. சோ அந்த டைம்ல ட்ராக்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விரிசல் இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய ட்ரெயினுக்குள்ள அவ்வளவு பேசஞ்சர்ஸ் வந்து பயணம் பண்ண போறாங்க. அப்போ போகக்கூடிய ட்ராக்க வந்து என்ன பண்ணணும், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கணும். அப்பதான் ட்ரெயின் வந்து கரெக்டா அந்த தண்டவாளத்துல வந்து போக முடியும். அப்ப அந்த ட்ராக்ல ஏதாவது ஒரு விரிசல் இருக்கா, அதுல ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கா அப்படிங்கறது செக் பண்றதுதான் யாரோட வேலைன்னா ட்ராக் மெயின்டெனரோட வேலை. சப்போஸ் அதுல ஏதாவது ஒரு விரிசல் இருக்கு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை வெல்டிங் பண்றது, இல்ல அதை வந்து ஜாயின் பண்றது ஏதாவது இருக்கும் இல்லையா. சோ அந்த வேலைகளை பாக்குறது ட்ராக் மெயின்டெனரோட வேலை. ட்ராக்க மெயின்டைன் பண்றது, ட்ராக்க பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றது. ட்ராக் மிஷின்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் மிஷின். ட்ராக் மெயின்டெனர்னா ட்ராக்க மெயின்டைன் பண்றதுதான் ட்ராக் மெயின்டெனரோட வேலை. ட்ராக்ல எந்த ஒரு தண்டவாளத்துல எந்த ஒரு பழுதுமே இல்லாம, எந்த குறைபாடும் இல்லாம, எந்த விரிசலும் இல்லாம கரெக்டா இது பண்றதுதான் ட்ராக் மெயின்டெனரோட வேலை. ட்ராக் மிஷின் இது பண்றது யாரோட வேலை, அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின்ஸோட வேலை. ஓகேவா? அடுத்து அசிஸ்டன்ட் டிஆர்டி. ஓகேவா? சோ இவங்க வந்து ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, அடுத்து அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. டிஎல்னா என்னன்னா ட்ரெயின் லைட். ஓகேவா? ஏசி. ஓகேவா? ட்ரெயின்ல இருக்கக்கூடிய லைட்டு, ஏசி இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுதான் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசியோட வேலை. புரிஞ்சிருச்சா? அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரிட்ஜ். சோ இவங்களோட வேலை, இப்போ ட்ரெயின்லயே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா தண்டவாளம் இப்படியும் போகும். சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ்ல ஏறி போற மாதிரி இருக்கும். எல்லாருமே ட்ரெயின்ல போயிருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி பிரிட்ஜை வந்து என்ன பண்றதுன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்றது. அதுல ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் இருக்கா, அந்த பாலத்துல அந்த பிரிட்ஜ்ல ஏதாவது ஒரு ரிப்பேர் இருக்கா. ஏன்னா பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் போகும், நம்மளே பார்த்திருப்போம் நிறைய. இப்போ நம்ம சில நேரம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் மேல போய்கிட்டு இருக்கோம், அடியில நாம பைக்ல போயிட்டு இருப்போம். மேல வந்து பாலத்துக்கு மேல ட்ரெயின் போகும், அடியில வந்து நாம வந்து என்ன பண்ணுவோம், அடியில ரோடு இருக்கும், பைக்கு காரு எல்லாமே போயிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிரிட்ஜ். சோ அந்த பிரிட்ஜ் எல்லாத்தையுமே என்ன பண்றதுன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்றது, அந்த பிரிட்ஜ்ல ஏதாவது ஒரு ரிப்பேர் இருக்கா அப்படின்னு பாக்குறது. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜை வந்து அமைக்கிறது. அந்த இந்த இடத்துல இப்போ ட்ராக் போயிட்டே இருக்கு, இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் தேவைன்னா சப்போஸ் அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இது பண்றது. அந்த பிரிட்ஜை கட்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரயில்வே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனிக்காரங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணிட்டு சில எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அந்த பிரைவேட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில எம்ப்ளாயிஸ் அந்த பிரிட்ஜை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கட்டிட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம்ல கட்டிட்டு இருக்கவங்கள என்ன பண்றதுன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பண்றது, அவங்கள சூப்பர்வைஸ் பண்றது, அந்த மாதிரி வேலைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் ஆபீசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா இருக்கிறது. சோ இதுதான் யாரோட வேலைன்னா அசிஸ்டன்ட் பிரிட்ஜோட வேலை. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். ஓகே, சோ இதை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அசிஸ்டன்ட் டிஎல்என். சோ இவங்களோட வேலை என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒர்க் ஷாப். ஓகேவா? சோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் அது எல்லாத்தையுமே இது பண்றது. டிஎல் அண்ட் ஏசி பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அப்படிதானே. ட்ரெயின் லைட் அண்ட் ஏசி வந்து இது பண்றது, மெயின்டைன் பண்றது. ஓகே,
சோ அடுத்து ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ இவங்களை எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கு, இங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஓகே, அடுத்து இங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கு. இப்ப இங்க இருந்து ட்ரெயின் போகும்போது அடுத்த ஸ்டேஷன் போகும்போது இந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேசஞ்சருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மாதிரி, அவருக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கு, இல்ல ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல ட்ரெயின்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த மாதிரி டைம்ல வந்து பேசஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது, அவங்கள வந்து சரியான நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது, இந்த ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறது. சோ அது எல்லாமே ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்டோட வேலை. ட்ராக் மெயின்டெனர் பத்தி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அப்படிதானே? சோ ட்ராக்கை மெயின்டைன் பண்றது, ட்ராக்ல வந்து எந்த ஒரு பழுதுமே இல்லாம கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதுதான் ட்ராக் மெயின்டெனரோட வேலை. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கா தான் இருக்கும். ஓகேவா? சோ நான் அடுத்த வீடியோல எது வந்து அதிகமான அளவு ஃபீல்டு ஒர்க்கா இருக்கும், எது ஆபீஸ் ஒர்க் இருக்குங்கிறத எல்லாத்தையுமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ அத அடிப்படையில வச்சு கேர்ள்ஸுக்கு எது சூட்டபிளா இருக்குங்க கூடியது எல்லாமே தனியா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் மேல சொன்னதுதான் அப்படி இங்க டீடைலா சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் த செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ரயில்வே கோச்சஸ். ஓகேவா? சோ ரயில்வே கோச்சஸ் வந்து என்ன பண்றது, மெயின்டைன் பண்றது, அதோட செக்யூரிட்டி. அசிஸ்டன்ட் லோகோஷெட் டீசல் அப்படின்னா டீசல் இன்ஜின் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? சோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் டீசல் லோகோமோட்டிவ்ஸ். ஓகே, அடுத்து அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், நான் மேல சொன்னதுதான் அப்படி இங்க டீடைலா சொல்லியிருக்கேன். ஓகே, அசிஸ்டன்ட் பிரிட்ஜ்னா என்ன வேலை, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ட்ரெயின் வந்து மேல பாலத்துக்கு மேல ட்ரெயின் போயிட்டு இருக்கும், கீழே அடியில வந்து ரோடு இருக்கும், அந்த மாதிரி பாலத்தை பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? ரயில்வேயோட பிரிட்ஜ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்குறது, அது எல்லாமே இவங்களோட வேலை. ஓகேவா? இல்லனா அசிஸ்ட் த சீனியர் அபிஷியல் டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பிரிட்ஜஸ். நான் சொன்னேன் பாத்தீங்களா, புதுசா ஒரு இடத்துல பாலம் கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த சீனியர் அபிஷியல்ஸ்க்கு ஒரு அசிஸ்ட் பண்றது அண்ட் என்ஷூர் த அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்சபிஷியன்ட் குவான்டிட்டி. அந்த பாலம் கட்டும் போது மெட்டீரியல்ல ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா அதை சொல்றது, இல்ல அந்த பாலத்தை கட்டும் போது அந்த பிரைவேட் கிட்ட தான் விடுவாங்க பெரும்பாலும். ஓகேவா? அந்த பிரைவேட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்றது, இது எல்லாமே இவங்களோட வேலை. அடுத்து ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் நான் சொன்னேன், ப்ரொவைடிங் ட்ரீட்மெண்ட் டு த பேசஞ்சர் அண்ட் மெயின்டைனிங் கிளீனிங் எக்யூப்மெண்ட். ஓகே, இது ரெண்டும் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்டோட வேலை. ஓகேவா? சோ நான் சொன்னேன் இல்லையா, பேசஞ்சருக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை, எமர்ஜென்சி ஏதாவது இருக்குன்னா சோ அது இது பண்றது. அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா என்ஷூர் தட் த ஸ்விட்சஸ் ஆர் ரயில்ரோட் பாயிண்ட்ஸ் ஆர் இன் ஒர்க்கிங் கண்டிஷன். ஓகே, அடுத்து அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், ஸோ கீப் ட்ராக் ஆஃப் இன்டர்மீடியேட் ஓவர்ஹால் மெயின்டெனன்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் ஆபரேஷன் எலக்ட்ரிக்கல் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் அசிஸ்டன்ட் டு த ஆபரேஷன் மேனேஜர் அண்ட் என்ஷூர் கீப்பிங் ட்ராக் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஓகேவா? ஸோ அசிஸ்டன்ட் ஆபரேஷன் பத்தியும் நான் சொல்லிட்டேன், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றது, ட்ராக் பண்றது. அடுத்து ட்ராக் மெயின்டெனர் பத்தி உங்களுக்கு ரொம்ப டீடைலாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ஷூர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் அண்ட் கீப் எ வாட்ச் ஆன் த ட்ராக்ஸ் பிரேக் டவுன். அதாவது அந்த ட்ராக்ல ஏதாவது ஒரு பழுது இருக்கு, ஏதாவது பிரேக் டவுன் இருக்கு, விரிசல் இருக்கு அப்படின்னா அதை வந்து கரெக்டா இது பண்ணி சரி பண்றது. அசிஸ்டன்ட் டிபார்ட் ஸ்டோர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் காம்போனன்ட்ஸ் டு த மேஜர் ஒர்க் ஷாப். ஓகேவா? ஸோ ரயில்வேக்கு ரயில் பெட்டி செய்யறாங்க, ரயில் இது பண்றாங்க, ஸோ ரயிலுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கதான் இருக்கும். ரயிலுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா பொருளுமே இங்க இருக்கும். ரயில்வேக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கதான் இருக்கும். ஒரு சின்ன கம்பியில இருந்து ஒரு பெரிய பொருள் வரைக்கும் இங்கதான் இருக்கும். அசிஸ்டன்ட் எஸ்என்டி சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா கிவ் சிக்னல்ஸ் டு த ட்ரெயின் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். ஓகேவா? அந்த இடத்துல சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு வர ட்ரெயின் வந்து 6:15க்கு வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ரெட் சிக்னல் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரெயினை நிப்பாட்டணுமா இல்ல இந்த ட்ரெயினை போக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்றது. ஓகே, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்னலை கொடுக்கறது. யாரோட இதுபடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி. ஓகேவா? சோ இதுதான் ஜாப் நேச்சர். இப்போ குரூப் டிக்குள்ள ப்ரமோஷன் எப்படி இருக்கும்? ஓகேவா? சோ ப்ரமோஷன் பத்தி ஓவராலா பாத்திரலாம். தனியா ஒரு வீடியோல நாம இன்னும் டீடைலா பார்க்கலாம். இந்த ப்ரமோஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும், எக்ஸாம்ஸ் எழுதாமலே இருந்தா ப்ரமோஷன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத தனி வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? சோ அடுத்து நான் உங்களுக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னா கேர்ள்ஸுக்கு என்னென்ன போஸ்ட் வந்து சூட்டபிளா இருக்கும், அதாவது ஆபீஸ் ஒர்க் மாதிரி எது இருக்கும், ஃபீல்டு ஒர்க் எதுல கம்மியா இருக்கும்ங்க கூடிய வீடியோ தனியா அப்லோட் பண்றேன். பிளஸ் அதுக்கடுத்து குரூப் டில போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் என்னென்ன எழுதணும், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதலனா எப்படி வந்து ப்ரமோஷன் கிடைக்கும், ஓகே, எழுதுனா என்ன மாதிரி பெனிஃபிட், எழுதலனாலும் பெனிஃபிட் இருக்கு, அதுவும் என்ன பெனிஃபிட்ங்கிறத அடுத்த வீடியோல போடுறேன். ஓகேவா? சோ 2 வீடியோ அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன், அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ ப்ரமோஷன் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ மெக்கானிக்கல் அதாவது அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்
அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ கேரேஜ் அண்ட் வேகன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோஷர் டீசல், அதுக்கப்புறம் ட்ராக் மெயின்டனர் கிரேடு 4. ஓகேவா? சோ இந்த 2 இதுல இருக்கிறவங்க என்ன ப்ரமோஷன் கிடைக்கும்னா செக்ஷன் இன்ஜினியரா ப்ரமோட் ஆவாங்க. அதே அந்த அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட் வரைக்கும் என்ன ஆகும், ப்ரமோஷன் இருக்கும். எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசிக்கு பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் இன்ஜினியரா ப்ரமோஷன் இருக்கும். அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்னா ஃபைனலா செக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் ப்ரமோஷன் இருக்கும். அசிஸ்டன்ட் டிஆர்டிக்கு பாத்தீங்கன்னா செக்ஷன் இன்ஜினியர் வர ப்ரமோஷன் இருக்கும். டிஎல் அண்ட் ஏசி ஓகே, சோ இதுக்கும் செக்ஷன் இன்ஜினியர் வர ப்ரமோஷன் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ராக் மெஷின், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் ஒர்க், அசிஸ்டன்ட் ஆபரேஷன், சோ இதுக்கு பாத்தீங்கன்னாலும் செக்ஷன் இன்ஜினியர் வர உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், சோ உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து இருக்கும். அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரிண்டென்டா உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கும். அசிஸ்டன்ட் டிபார்ட் பாத்தீங்கன்னா டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்டா இருக்கும். ஓகேவா? சோ அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகாம் செக்ஷன் இன்ஜினியரா இருக்கும். ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சூப்பரிண்டென்டா இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து ப்ரமோஷன் பத்தி நான் பெர்ஃபெக்ட்டா அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் இப்போ குரூப் டில நீங்க உள்ள போயிட்டீங்க. ஸோ ஒரு 1 மந்த் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. 1 மந்த் முடிஞ்சிருச்சு. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களோட சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து பேசிக் பே வச்சிருப்பாங்க. பேசிக் பே கூட பாத்தீங்கன்னா நிறைய அலோவன்சஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லாம் ஆட் பண்ணும்போது ஃபைனலா நான் கூட ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து குரூப் டில ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டோட சேலரி ஸ்லிப் வந்து வீடியோவா போட்டிருந்தேன். ஓகேவா? சோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பாத்துருங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் அப்பதான் ஜாயின் பண்ணி 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த் இருந்திருக்கும். சோ அந்த டைம்ல அவரோட இன்ஹேண்ட் சேலரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 கிட்ட வந்திருந்துச்சு. ஓகேவா? சோ இதுல இந்த அலோவன்சஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணும்போது ஃபைனலா உங்க கைக்கு 35ல இருந்து 40 வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா பேசிக் பே மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். அது கூட எல்லா அலவன்சஸ் இருக்கும். டியர்னஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட், பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து நைட் டியூட்டி அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், அதுக்கப்புறம் பிக்சட் கன்வெயன்ஸ் அலவன்ஸ், காம்பன்சேஷன் இன் கேஸ் ஆஃப் ஹாலிடேஸ். ஹாலிடேஸ்ல இப்போ எல்லாருக்கும் ஹாலிடேவா இருக்கு. நீங்க அந்த டைம்லயும் ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இது. அப்புறம் ஓவர் டைம் பாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் அலவன்ஸ் டு ரயில்வே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் சைல்டு கேர், ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்சஸ் விமன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேவா? இந்த அலவன்சஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் இதே அலவன்சஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்களுக்கு அலவன்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒருத்தர் வந்து நைட் டியூட்டி பாப்பாரு, நைட் டியூட்டி அலவன்ஸும் இருக்கும். ஓவர் டைம் பாப்பாரு, ஓவர் டைம் அலவன்சஸும் இருக்கும். அதுக்கப்புறம் சில ஜாப்ல ரிஸ்க் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த ரிஸ்க் இருக்குன்னா அதுக்கு ஒரு அலவன்சஸ் மாதிரி கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி அலவன்சஸ் எல்லாத்தையும் இது பண்ணும்போது ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்டோட சேலரி ஸ்லிப் வச்சு அவருக்கு வந்து ஒரு 35K வரைக்கும் இருந்துச்சு 2வது மாசம். ஓகேவா? சோ அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் என்டிபிசில 1 இயருக்கு அப்புறம் அவங்களுக்கு சேலரி எப்படி இருக்குங்கிற வீடியோவும் அப்லோட் பண்றேன். அதே மாதிரி குரூப் டில 1 இயருக்கு அப்புறம் அவங்களோட சேலரி எவ்வளவு இன்கிரிமெண்ட் ஆயிருக்குங்க கூடியதும் தனியா அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ அவர் ஜாயின் பண்ண புதுசுல அவரோட சேலரி ஸ்லிப் பார்க்கும்போது ஒரு 35ல இருந்து 38க்குள்ள இருந்துச்சு. சோ அப்ராக்சிமேட்டா ஒரு 35 டு 40க்குள்ள என்ன இருக்கும், இன்ஹேண்ட் சேலரியா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் 40க்கு கம்மி ஆனாலும் 35க்கு கம்மி ஆகாது. நீங்க குரூப் டிக்குள்ள உள்ள போறீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரி உங்க கைக்கு வர்றது வந்து ஒரு 35,000 ரூபாய் வரும். ஓகேவா? சோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சோ நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா, சோ இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா ரயில்வே பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் சரி, அந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் படிக்கலாம், சோ பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கணும், எக்ஸ் சர்வீஸ்மேன் என்ன பண்ணணும், சிசிஏ கேண்டிடேட் என்ன பண்ணணும், கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனல்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம ரயில்வே எக்ஸாமுக்கு ட்ரைன் அப் பண்றதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டி எக்ஸாமுக்கு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்சுக்கான டெஸ்ட் எல்லாமே பிப்ரவரி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டெஸ்ட் பேட்ச் இல்ல, இது கிளாஸுக்கான பேட்ச். ஆல்ரெடி லாஸ்ட் மந்தே நாம ஸ்டார்ட் பண்ணோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா அகைன் நோட்டிபிகேஷன் வந்ததுனால இந்த பேட்ச்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வாரத்துல என்னென்ன படிக்கணுங்கிறத உங்களுக்கு பிளான கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே பிப்ரவரி 1ஆம் தேதி சாட்டர்டே இல்லையா, அந்த சாட்டர்டேல டெஸ்ட் இருக்கும். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை 2வது வாரத்துக்கான பிளான கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த வாரம் 2வது வாரத்துக்கான டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து 3வது வாரம். இப்படியே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே கண்டிப்பா ஒரு 100 நாள்ல உங்களால எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும். அதே மாதிரி பிளான் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கோம். குரூப் டியோட சிலபஸ் என்னங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இவ்வளவுதான் குரூப் டிக்கான சிலபஸ். ஓகே.
ஸோ இதுல எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதை செகண்ட் படிக்கணும், எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். பட் அந்த ஆர்டர் படி படிக்கும்போது எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க கூடிய எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்பதான் பிகினரா இருக்கீங்க, குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. ஓகே, ஸோ எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகிரும். வார வாரம் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? எல்லாமே இதுலயே இருக்கும். மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும், எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருவோம். உங்களோட வேலை ஒன்னே ஒண்ணு, நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, ஒரு வெறித்தனமா இறங்கி படிங்க, கண்டிப்பா செலக்ஷன் வாங்கிடலாம். ஓகே, இப்பதான் உங்களுக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னா இந்த குரூப் டிலே உள்ள போயிட்டீங்கன்னா 20 வயசுக்குள்ள போஸ்டிங்ல போய் உட்காந்துடலாம். 20 வயசுல ஒரு குரூப் டில போஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாம் இல்ல எல்டிசி எக்ஸாம் வருதுன்னா அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு 25-30 வயசுக்குள்ள ரயில்வேல ஒரு ரொம்ப பெரிய போஸ்டுக்கு போயிடலாம். ஓகேவா? அதனால அந்த 18 வயசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட அவேர்னஸ் வந்துருது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சோ முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸாவது எல்லாமே முடிச்சுட்டு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க வருவாங்க. இப்ப இருக்க ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கும் போதே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சோ அது ரொம்பவே சூப்பர். காலேஜ் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 வயசுக்குள்ள ரொம்ப சூப்பரான ஜாபுக்கு போயிடலாம். மினிமம் ஒரு 35,000-40,000 சேலரி வாங்கக்கூடிய ஒரு லோ லெவல் ஜாப். ஓகேவா? அதுக்கு போயிட்டீங்கனாலும் ஒரு 30 வயசுக்குள்ள ரொம்ப பெரிய போஸ்டுக்கு போயிடலாம். ஓகேவா? எல்லாமே சொல்லிட்டேன். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி குரூப் டிக்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். இதுல குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ குரூப் டிக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்டிபிசிக்கான ஒரு செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் என்டிபிசி படிச்சாலும் இந்த கோர்ஸே போதுமானது. எஸ்எஸ்சி படிச்சாலும் இதுலயே உங்களுக்கு கவர் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி என்டிபிசிக்கு எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் தான் வீக்கா இருக்கீங்கன்னா அதுக்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, மேக்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. 10ஆம் கிளாஸ் தான் மினிமம் குவாலிஃபிகேஷனே. அதனால கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணாம கரெக்டா ஒரு 120 நாள் இல்ல ஒரு 100 நாள் உட்கார்ந்து ஒரு தவம் மாதிரி உட்கார்ந்து படிச்சீங்க அப்படின்னா போஸ்டிங் உங்களுக்கு தான். படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். எல்லாரும் அப்ளை பண்றாங்கன்னு நானும் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுலயும் மிஸ்டேக் பண்ணிராதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அப்ளை பண்றதுக்கு தனியா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருந்தாலும் டீமுக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். ஓகே, திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.